Hi everybody. வேட்டையன் பட ஷூட்டிங்கை வெற்றிகரமாக முடித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போக முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. தலைவர் 169 அதாவது ஜெயிலர் படத்தை மாபெரும் வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சுக்கிட்டு இருக்க, இப்போ நடிச்சு முடிச்சிருக்க தலைவர் 170 தான் வேட்டையன். இந்த படத்துடைய டீசரா இருக்கட்டும், சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸா இருக்கட்டும், போட்டோஸா இருக்கட்டும், எல்லாமே வைரல் ஆகி மக்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பை எகிரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். வேட்டையன் படம் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பை எகிரவிட்டு இருந்தாலும், ஆனா ஹேட்டர்ஸ் மத்தியில பாத்தீங்கன்னா வயதுல புளிய கட்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் சொல்லுங்க, தலைவர் படம்னாலே அது திருவிழா தான். இப்போ தலைவருடைய வேட்டையன் படம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லங்க, படக்குழுவினர் தலைவரை வழி அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த போட்டோஸ் நீங்க பாக்கணும்னா நினைக்கிறேன் பாருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் பட ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவரை வழி அனுப்பி வச்ச படக்குழுவினர் இப்போ இணைச்சிருக்க பாருங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது அதுதான். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு ஜெய்பீம் இயக்குனர் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான காவியம் செதுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இவரு யாருன்னு பாத்தீங்கன்னா ஞானவேல் அவர்கள். இப்போ எல்லா படக்குழுவினரும் சேர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வழி அனுப்பி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய இந்த வேட்டையன் படம் நாம நினைச்சிட்டு இருந்தோம் இது சாதாரணமா ஒரு கதையா இருக்கும் அப்படின்னு. சாதாரண கதையே கிடையாதாங்க. இது யாரு சொன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ராணா. இவர் தலைவருடைய வில்லன். இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க முற்றிலும் மாறுபட்ட ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பாப்பீங்க. அதாவது இது வரைக்கும் வெறித்தனமான வேட்டையாடிய சூப்பர் ஸ்டார் நீங்க பாக்கலையே, இப்ப பாப்பீங்க. ஏன்னா நான் நேரடியா பார்த்து மிரண்டு போயிட்டேன். இந்த படம் உண்மைய சம்பவத்தை தழுவி இருந்தாலும் தலைவருடைய கேரக்டர் வித்தியாசமா இருக்குமா, யாரும் யூகிக்க முடியாத ஒரு ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலுமே இந்த படம் வரலாற்று மிக்க படம், வரலாற்றுல ஒரு சாதனையா இருக்கும். இந்த வரலாற்று சாதனை அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் சொல்லங்க, அந்த படத்துல நடிச்சிட்டு இருக்க நம்ம ஃபஹத் பாசில் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, ரித்திகா சிங் சொல்லக்குள்ள நேரடியா பார்த்து நான் அப்படியே அசந்து போயிட்டேன். தலைவருடைய நடிப்பை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லைங்க, அவங்க சொன்ன வார்த்தை தான் மாஸ். அந்த படத்தை நான் எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் எத்தனை தடவை பார்ப்பேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் நேரடியா இருந்து தலைவருடைய அந்த மாஸ் ஆக்டிங்கை பார்த்தேன். இன்னைக்கும் நான் அதுல இருந்து மீளவே இல்லை. நான் பார்க்க அப்படி கண்கோடி வேணும். அவ்வளவு அற்புதமான தன்னுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸை வெளிப்படுத்தியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரித்திகா சிங். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் பல நடிகர்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம பிர்லா போஸ் நடிகர் அவரும் சொல்லியிருந்தாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டவுன் டு எர்த் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என்னையெல்லாம் அவர் எங்க பார்க்க போறாரு, முதல் நாள் ஷூட்டிங்ல நினைச்சுட்டே இருக்காரா, பின்னாடி ஒரு கை மேல படுதா. யாருன்னு பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆஹா ஸ்ப்ரே பார்த்து மிரண்டாராம். ஆஹா சூப்பர் சூப்பர் சூப்பரா பண்ணீங்க, கீப் இட் அப் அப்படின்னு சொன்ன வார்த்தையை கேட்டு எனக்கு மயக்கமே வந்து போச்சுங்க அப்படின்னு தெரிவிக்க விட்டு இருந்தாரு. இது போல நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனல் எதுக்குன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும். நீங்க தலைவருடைய நியூஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம சேனல்ல இணைந்திருங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்கல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டந்தும் 3 ஆப்ஷன் காட்டுங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஏன்னா பெல் பட்டன் முக்கியம். அந்த பெல் பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாவே காட்டும். உங்க மொபைல்ல மேல வந்து காட்டும். அப்போ நீங்க நேரடியா வீடியோ பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்க எங்க போயும் தலைவருடைய நியூஸை தேட தேவையில்ல, உங்களுக்கு வீட்டுக்கு வாசல்லையே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது. இதுதான் தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலுடைய கடமை. ஓகே நண்பர்களே, இது மட்டும் இல்லைங்க, இன்னும் பல தகவல்களுடன் அடுத்த வீடியோல உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. பாய் பாய், ஜெய் ஹிந்த்.